Hi, welcome to Tamil Trader. நான் சுதர்ஷன் with 9 years of experience in trading. ஸோ நம்ம எபிசோட் நம்பர் 29 வந்து பார்த்துட்டு இருக்கோம். அண்ட் இன்னைக்கு கிளாஸில் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜி பார்ட் 3 பார்த்துட்டு இருக்கோம். சப்போஸ் இதுக்கு முன்னாடி எபிசோட்ஸ் நீங்கள் பார்க்கலன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் சரி கமெண்ட்லையும் சரி பின் பண்ணி வச்சிருக்கேன் பிளேலிஸ்ட் கண்டிப்பாக செக் பண்ணிக்கோங்க. இட் would be very very useful. ஸோ கமிங் டு தி டாபிக் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜி பார்ட் 3 அண்ட் திஸ் இஸ் லைக் ஒன் ஆஃப் மை ஃபேவரட் ஸ்ட்ராட்டஜிஸ் அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப 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 சிம்பிள். பட் இதுக்கு தேவைப்படுறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெரி வெரி ஹை குவாலிட்டி ஸ்டாக். இந்த ஸ்டாக் வந்து உங்ககிட்ட இருந்துச்சுன்னா தான் இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து ரொம்ப நீங்கள் யூஸ் பண்ண முடியும். அதாவது அப்போ ஸ்ட்ராட்டஜி இருந்தாலே போதாது அப்படின்னு கேட்டிங்கன்னா டெஃபினட்டாக நீங்கள் புரிஞ்சுக்கணும். எப்பவுமே இன்வெஸ்டிங்னு வந்துருச்சுனாலே ஸ்டாக் செலெக்ஷன் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் தென் ஸ்ட்ராட்டஜி. அதாவது ஒரு தப்பான டைம்ல கூட நீங்கள் ஒரு கரெக்டான ஸ்டாக்கை வாங்கினீங்கன்னா யூ கேன் பி ப்ராஃபிட்டபிள் இன் த லாங் டர்ம். ஆனால் நீங்கள் வந்து கரெக்டான டைம்ல ஒரு தப்பான ஸ்டாக்கை வாங்கிட்டீங்கன்னா அது வந்து நம்மளுக்கு யூஸே கிடையாதுன்றது தான் எப்பவுமே ஸ்டேட்மெண்ட். ஸோ அதனால ஸ்டாக் செலெக்ஷன் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் தென் ஸ்ட்ராட்டஜி. ஸோ இப்போ நான் ஸ்ட்ராட்டஜி சொல்ல போறேன். இந்த ஸ்ட்ராட்டஜி உங்களுக்கு எங்க யூஸ்ஃபுல்லா இருக்க போகுதுன்னா, என்ட்ரி எடுக்கலாமா, ஒரு நல்ல ஸ்டாக் நான் வச்சிருக்கேன் ப்ரோ, அதை நான் எப்போ என்ட்ரி எடுக்கிறதுன்னு எனக்கு தெரியல அப்படின்றதுக்கு தான் இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ண போகுது. இதை நீங்க ஃபர்ஸ்ட் மைண்ட்ல வச்சுக்கணும். ஸோ சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, ரேண்டமா ஒரு ஸ்டாக்ல போயிட்டு இந்த ஸ்ட்ராட்டஜி அப்ளை பண்ணி பார்த்துட்டு அதில் ஒர்க் ஆகுது ஆகலன்னு நினைப்பாங்க. அப்படி பண்ணக்கூடாதுன்றதுக்காக நான் உங்களுக்கு ஒரு டிஸ்க்ளைமரா இதை காட்டுறேன். சரி, இப்போ இந்த ஸ்ட்ராட்டஜி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் கால்ட் அஸ் EMA 2050 ஸ்ட்ராட்டஜி. EMA 2050 ஸ்ட்ராட்டஜி இது வந்து பேர்லயே இருக்கு. இது வந்து பிகினர்ஸ்க்கு ரொம்ப ஃபிமிலியரான ஒரு இண்டிகேட்டர். EMA அப்படின்றது எக்ஸ்போனென்ஷியல் மூவிங் ஆவரேஜ். எக்ஸ்போனென்ஷியல் மூவிங் ஆவரேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்படின்றது என்னன்னா, இட் இஸ் நத்திங் பட் அ லைன். அதாவது ஒரு ரெண்டு கோடு இருக்கு. இப்போ இந்த கோடு வந்து 20 EMAன்னு சொல்லுவோம், இந்த கோடு வந்து 50 EMAன்னு சொல்லுவோம். சரி, இந்த கோடு என்ன இண்டிகேட் பண்ணுதுன்னு கேட்டிங்கன்னா, கடைசி 20 கேண்டில்ஸோட ஆவரேஜ் ப்ரைஸ் இண்டிகேட் பண்ணுறது தான் 20 EMA. கடைசி 50 கேண்டில்ஸோட ஆவரேஜ் ப்ரைஸ் இண்டிகேட் பண்ணுறது தான் 50 EMA. ஸோ இது ரெண்டுமே வந்து ப்ரைஸ் ஆவரேஜ், இதுதான் ஆவரேஜ் தான் காட்டுது. இது வந்து ரெண்டுமே கிராஸ் ஆயிடுச்சுன்னா, அதாவது ஃபர்ஸ்ட் இப்போ 20 நான் கலர் கொடுத்துறேன் உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஸோ அசியூம் 20 வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் கிரீன் கலர், 50 வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் ரெட் கலர். ஓகே அண்ட் ஓகே. ஸோ இப்போ நீங்கள் EMA பார்த்துட்டு இருக்கீங்க. EMA எக்ஸ்போனென்ஷியல் மூவிங் ஆவரேஜ். ஸோ இப்போ அது ஒரு கோடு மாதிரி இருக்கும். இந்த கோடு என்ன இண்டிகேட் பண்ணதா கடைசி 50 கேண்டில்ஸோட ஆவரேஜ் ப்ரைஸை குறிக்குது. அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா கடைசி 20 கேண்டில்ஸோட ஆவரேஜ் ப்ரைஸை குறிக்குது. எப்பவுமே இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு நான் யூஸ் பண்ணுற டைம் ஃப்ரேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒன் டே டைம் ஃப்ரேம் அப்படின்னா டெய்லி டைம் ஃப்ரேம் அப்படின்னு அர்த்தம். ரைட். ஸோ இப்போ இந்த டெய்லி டைம் ஃப்ரேம்னா அப்போ நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும்னா, இப்போ 50 EMA இருக்கு, அது வந்து ஒரு லைன். எப்போ வந்து 20 EMA அதை கிராஸ் பண்ணுதோ, அதாவது இப்போ 20 EMA வந்து நான் கிரீன் கலர்னு நான் இங்கே உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஸோ அது கிரீன் கலர் லைன், இது வந்து ரெட் கலர் லைன். ஸோ எப்போ வந்து 50 EMA 20 EMA கிராஸ் பண்ணுதோ, கீழே வந்து மேலே போகுதோ, அதுதான் வந்து ஒரு பை சைன். அங்கிருந்து மார்க்கெட் வந்து ஏறதுக்கு வாய்ப்புகள் இருக்குன்ற அர்த்தம் அக்கார்டிங் டு திஸ் ஸ்ட்ராட்டஜி. ஸோ பை சைன். ஸோ நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த இடத்துல பை பண்ணுவாங்க, இந்த ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்றவங்க. அண்ட் இங்கிருந்து அந்த ஸ்டாக் வந்து பெருசா மேலே போகுது. அண்ட் திருப்பி எப்போ கிராஸ் ஓவர் ஆகுதோ அங்கே எக்ஸிட் ஆகலாம், இல்லை அதுக்கு முன்னாடியே கூட எக்ஸிட் ஆகலாம். பட் இன்வெஸ்டிங்ன்றதுனால நான் இந்த இடத்துல எக்ஸிட்ஸ் பத்தி பேசல. நான் இன்வெஸ்டிங் எக்ஸிட் பத்தி பேசுறதுக்கு வந்து தனி செஷனா நான் வந்து கடைசியா நான் எடுப்பேன். ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் சைக்காலஜி அந்த டாபிக் வரும்போது நான் ஷேர் பண்ணுவோம். இப்போதைக்கு என்ட்ரிஸ் மட்டும் நம்ம ஃபோக்கஸ் பண்றோம். ஸோ இன்வெஸ்டிங்னாலே லாங் டர்ம் 3 வருஷம் 5 வருஷம் 8 வருஷம் அந்த மாதிரி விட போறோன்றதுனால நம்மளோட ஃபோக்கஸ் என்னன்னா என்ட்ரிஸ் பேஸ் பண்ணி இருக்கு. ஸோ 50 EMA ரெட் கலர்லையும் 20 EMA கிரீன் கலர்ல இருக்கு. அண்ட் எப்போ கிராஸ் ஆகுதோ, அதாவது கிரீன் மேல வருதோ, தட் இஸ் அ பை சைன். அங்க வாங்கினா அந்த ஸ்டாக் வந்து ரொம்ப நம்மளுக்கு தூரம் போகுது, அதாவது ஹை பிரைஸ் வரைக்கும் நம்மளால கேப்சர் பண்ண முடியும்ன்றது அதோட ஸ்பெஷாலிட்டி. சில இன்னும் எனக்கு வந்து ரொம்ப ஹை குவாலிட்டியான என்ட்ரி வேணும்னு நினைக்கிற இன்வெஸ்டர்ஸ்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, டெய்லி டைம் ஃப்ரேமுக்கு பதிலாக வீக்லி டைம் ஃப்ரேம்ல இந்த ஸ்ட்ராட்டஜி அப்ளை பண்ணி நான் பார்த்திருக்கேன். ரொம்ப ரேரான என்ட்ரிஸ் கிடைக்கும், பட் கிடைக்கிற என்ட்ரிஸ் வந்து ரொம்ப ஹை குவாலிட்டியா இருக்கும் வீக்லி டைம் ஃப்ரேம்ல இந்த ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணா. பட் எஸ் எனக்கு கொஞ்சம் அதிகமாக கிடைக்கணும், இல்லை நான் நிறைய ஸ்டாக்ஸ்ல எதிர்பார்க்குறேன், இந்த மாதிரி இருக்குன்னா டெய்லி டைம் ஃப்ரேம் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ஒரு நல்ல ரிஸ்க் ரிவார்டு உள்ள ஒரு கான்செப்ட். இப்போ நான் உங்களுக்கு ஸ்க்ரீன்ல ஷேர் பண்ணி காட்டுறேன் பாருங்க. இப்போ நம்ம வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு இந்த ஸ்டாக் பார்த்துட்டு இருக்கோம், இதோட ஓல்டு டேட்டா பார்த்துட்டு இருக்கோம் எஜுகேஷனல் பர்பஸ்க்காக. ஸோ இது வந்து BDL அப்படின்ற ஒரு ஸ்டாக்கு. நான் வீக்லி டைம் ஃப்ரேம் செட் பண்ணியிருக்கேன். இந்த ஒரு பர்டிகுலர் ஸ்ட்ராட்டஜி வந்து வீக்லி டைம் ஃப்ரேம்ல யூஸ் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப பொட்டன்ஷியல். அதனால இந்த ஒரு கான்செப்ட் வந்து இந்த டைம் ஃப்ரேம்ல பார்க்குறோம். இப்போ என்னன்னா, நான் உங்களுக்கு முன்னாடியே சொன்ன மாதிரி 20 EMA 50 EMA 20 கிரீன் கலர் 50 ரெட் கலர். ஸோ நீங்கள் என்ன பண்ணணும்னா, இண்டிகேட்டர் செக்ஷன்ஸில் போயிட்டு இண்டிகேட்டர் அப்படின்ற செக்ஷன் இருக்கு பாருங்க, டூல்ஸில் இண்டிகேட்டர் செக்ஷனில் போயிட்டு சர்ச்சில் போயிட்டு எக்ஸ்போனென்ஷியல் மூவிங் ஆவரேஜ் EMAன்னு டைப் பண்ணிங்கனாலே மூவிங் ஆவரேஜ் எக்ஸ்போனென்ஷியல்னு வரும். அதையும் ப்ரெஸ் பண்ணலாம். இல்லை EMA 20 50 100 200 இருக்குல்ல, அதை ப்ரெஸ் பண்ணலாம். டபுள் EMAன்னு இருக்கு, நீங்கள் எதோ ப்ரெஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் ஜஸ்ட் அழுத்தி செட்டிங்ஸில் போயிட்டு, இப்போ நான் அதை அழுத்திட்டேன்,
இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸ் இருக்கும். இந்த செட்டிங்ஸில் போயிட்டு லென்த்துன்னு இருக்குல்ல, இந்த லென்த் வந்து ஃபர்ஸ்ட் 20ன்னு கொடுக்கணும், அடுத்து 50ன்னு கொடுக்கணும். அந்த மாதிரி கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த 2 இஎம்ஐ வந்து கலர் உங்களுக்கு தேவைப்படுறத செட் பண்ணிக்கலாம். சரி, இப்போ விஷயம் என்னன்னா, இந்த ஸ்டாக் ரொம்ப பொட்டன்ஷியல்னு நான் கண்டுபிடிச்சிட்டேன். ஆனால் எனக்கு இதில் எங்கே என்ட்ரி எடுக்கணும்னு தெரியாமல் இருந்துச்சு. ஸோ நான் என்ன பண்ணேன்னா, இந்த கிராஸ் ஓவரில் என்ட்ரி எடுக்கிறேன். ஒரு 180-200 போல. அதுக்கப்புறம் அந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த க்ரீன் எவ்வளோ நாள் மேலே இருக்கோ அவ்வளோ நாள் நம்ம அதில் ட்ராவல் பண்ணலாம். அண்ட் அதுக்கப்புறம் அந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வருஷம் இந்த க்ரீன் வந்து மேலே தான் இருந்திருக்கு. எனக்கு தெரிஞ்சு ப்ரைஸ் ரொம்ப பெரிய ப்ரைஸ்க்கு போயிருக்கு. ஸோ இது வந்து ஒரு பாசிட்டிவ் எக்ஸாம்பிள். ஒரு சில ஸ்டாக்ல இமீடியட்டாகவும் எக்ஸிட் ஆயிரும். இப்போ அதுவுமே ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இப்போ எக்ஸாம்பிள் 2020 இந்த ஸ்டாக் வந்து என்ட்ரி ஆயிருக்கு. ஆனால் கொஞ்ச நாள்லயே திருப்பி பார்த்தீங்கன்னா மேலேருந்து கீழே க்ராஸ் ஆயிடுச்சு. சப்போஸ் எக்ஸிட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க எக்ஸிட் பண்ணலாம். அதாவது இந்த ஸ்ட்ராட்டஜி பேஸ் பண்ணி மட்டும் ட்ரேட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க எக்ஸிட் பண்ணிட்டு திருப்பி எப்போ கிராஸ் ஆகுதோ அப்படி என்ட்ரி ஆகலாம். இந்த மாதிரி பண்றவங்களும் இருக்காங்க. இதுவும் பார்த்தீங்கன்னா திருப்பி ஒரு என்ட்ரி கிடைச்சிருக்கு, அங்கேருந்து ரொம்ப நல்லா மேலே போயிருக்கு. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு வந்து இந்த கான்செப்ட் வந்து ரொம்ப ஈஸியாகவும் ரொம்ப லாங் டேர்முக்கு ரொம்ப பொட்டன்ஷியலாகவும் இருக்கும். ஸோ யூஸ் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஆல் தி வெரி பெஸ்ட். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். நன்றி.